வணக்கம் சூப்பர் டிடி ஹீரோஸ். இன்னைக்கு வேற லெவலில் டெக்கீஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு சில ரொம்ப முக்கியமான நியூஸுமே வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஜென்ரலி நம்ம ஒரு சேட்டில் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஒரு மெசேஜ் மட்டும் தான் பின் பண்ண முடியும். பட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் பண்ணுற விஷயத்த பண்ண முடியும். எல்லாமே அதான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட டெலகிராமாக வந்து மாறிட்டு வருது, சந்திரமுகி மாதிரி. ஸோ நீங்கள் இப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எத்தனை மெசேஜஸ் வேணாலும் 3 மெசேஜ்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் போக போக எவ்வளோ வேணாலும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ பீட்டால டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் என்னன்னா, நீங்கள் பின் டியூரேஷனை கூட மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரப்போது. 24 மணி நேரம் இல்லை 7 நாட்கள் இல்லை 30 நாள் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. WWDC இப்போ எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதம் நடக்க போது 10-11ஆம் தேதி. ஸோ இதில் நமக்கு புது ஓஎஸ், நிறைய விதமான ஓஎஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக iOS 18 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. வாவ், செம்ம இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கு வேறு வழி கிடையாது, சொல்லி தான் ஆகணும். இப்போயாச்சும் கொண்டு வந்தாங்களே. பட் எனக்கு என்னென்னா, நம்ம என்னதான் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்து ஐஃபோன் யூஸரை வந்து கலாய்ச்சி ஆப்பில் கிண்டல் பண்ணாலும், இப்போ இவங்க எப்படி கஸ்டமைசேஷனை கொண்டு வராங்களோ, ஒருவேளை வித்தியாசமாக ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை அப்படியே ஆண்ட்ராய்டில் வித்தின் அ மந்த் மற்றவங்க கொண்டு வந்துடுவாங்க. Xiaomi உடைய அஃபிஷியலான EV காரை சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் கார் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்றத போலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 25 லட்சம் சைனாவில். ஓகேங்களா, 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ரோ, இன்னொன்று மேக்ஸ் அப்படின்ற பேரில் தான் லான்ச் ஆகிருக்குது, சரிங்களா. பட் இந்தியாவில் எவ்வளோ சீக்கிரம் வரும் என்ன ஏதுன்னெலாம் தெரியல. பட் அந்த ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 25 லட்சத்துக்கு நீங்கள் 700 கிலோமீட்டர் ரேஞ்செல்லாம் வந்து கொடுத்து 210 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா யாருன்னா வேணான்னு வாங்களா? ஆனால் காரை பார்க்கும்போது ஏற்கனவே லான்ச் ஆன வேற ஒரு காருடைய அதே விஷயத்தை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு இவங்க Xiaomi லோகோ ஓட்டிட்டாங்கன்றது போலியும் ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ நடக்குது. ஸோ இந்தியாவில் சீக்கிரமாக இந்த கார் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் இந்த EV கார் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Xiaomiக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ வந்துடும் ஒரு சில பேர் சொன்னாலும் ஐ டவுட் இட். ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை Xiaomi பண்ணுவாங்களான்றது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது நார்மல் ஃபோட்டோவா HD ஃபோட்டோவா நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்பணுன்ற மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா. பை டிஃபால்ட்டாக HD ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து இப்போ பீட்டாவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சீக்கிரமாக அதுவும் ரோல் அவுட் ஆகலாம். கூகுளுடைய சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சரை வச்சு தான் சாம்சங்குடைய S24 அந்த ஃபோன் சீரீஸே வந்து பரபரப்பு ஏற்பட்டுச்சு அப்படி வந்து சொல்லலாம். ஏன்னா 23க்கும் 24க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இந்த AI ஃபீச்சரை கொண்டு வந்து தான் பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஃபீச்சரை இப்போ மற்ற ஃபோன்லேயே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது போல் கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கூகுள் பிக்சல் சீரிஸ் 6, 7 இதில் வரப்போகுது, பிக்சல் ஃபோல்டில் வரப்போகுது, டேப்லெட்டில் வரப்போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸ்லையுமே சீக்கிரமாக வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து இந்த ஃபீச்சரை கொண்டு வந்துருவோம்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. ஏன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று தேடணும் செய்யணும்னா இந்த ஃபீச்சர் வேற லெவலில் இருந்துச்சு. Elon Musk என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா விதமான ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது போல ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கார்க் 1.5 அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் AI அதையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் Elon Musk என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர், ஃப்ரீ ஆஃபர். எப்படி தெரியுமா? இப்போது ட்விட்டரில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு வேளை ப்ரீமியம் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு 2500 பேர், உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களில் 2500 பேர் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் உங்களுக்கும் ப்ரீமியம் வந்துடும். ஒருவேளை 5000 பேர் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு ப்ரீமியம் ப்ளஸ்ஸே தரப்படும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காரு. வேறு லெவல் இல்லை? ஏன்னா இதை நம்பி போய் யாராச்சும் நீங்கள் ப்ரீமியம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஒரு சில பேர்லாம். அதை நம்பி யாராச்சும் வந்து பண்ணால் அது மூலிமா அவங்களுக்கு காசு வரும். அதுவும் 2500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இவர் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக தருவாராம். Vivo X Fold 3 and X Fold 3 Pro வந்து இப்போ அஃபிஷியலி சீக்கிரமாக லான்ச் ஆகும் போகும் அப்படின்னு சொல்லி லீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய லேட்டஸ்ட் SoC அண்ட் சைஸ் டியூன்டு கேமராஸ் வந்து இதில் இருக்க போது. ப்ரைஸிங் தான் இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,16,000 வந்து ஃபர்ஸ்ட் வேரியன்ட் ப்ரோ வேரியண்ட்டும் 80,000 ரூபாய்க்கு வந்து அந்த 3 நார்மல் வேரியண்ட்டும் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3க்கு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏப்பா நானும் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த அஃபோர்டபுளாக ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பேர் தெரியாதவங்களாம் கொண்டு வரான். நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் தானே மக்களுக்கு.
சாம்சங் கேலக்ஸி உடைய ஃபிளாக்ஷிப் டிவைசஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு One UI 6.1 உடைய அப்டேட் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்க. மார்ச் 28ஆம் தேதி வந்திருக்கு சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ்க்கு, S23 FE, Z Flip 5, Z Fold 5 அண்ட் சாம்சங் டேப் S9 சீரிஸ் எல்லாத்துக்குமே இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நத்திங் காது 3 இப்போ லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதாவது இயர் 3 சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறதா நிறைய ஆன்லைனில் லீக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போதா, வித்தியாசமாக இருக்க போதான்னு பார்க்கலாம். எப்படியும் பாய் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கெல்லாம் பண்ணுவார். அப்போ என்ன எதுன்றது முழுசாக உட்காந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய நத்திங் 2A கிவ்அவே இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நம்ம அன்பாக்சிங்கை பார்க்கலன்னா பார்த்துருங்க, அங்கே ஒரு கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றது நம்மளுடைய ரிவ்யூவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வாரம் நான் ஒரு 3 கிவ்அவே வின்னரை செலக்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டே பண்றது இல்லை. நான் வீடியோ பார்ப்பேன், கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ரெகுலரா பார்க்குறாங்களா இல்லையா, உண்மையாவே அவங்க சூப்பர் டிடியா இல்லையான்னு தெரியாம ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. பட் இருந்தாலும் செலக்ட் ஆனவங்களுக்குலாம் நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். மினிமம் கிஃப்ட், கொஞ்சம் மேக்ஸிமம் கிஃப்ட் எல்லாம் வேணும், பெரிய ப்ரைஸ் எல்லாம் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் இப்போவே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த வாரத்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம போட்ட வீடியோஸ், லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 3 லேப்டாப் வீடியோ போட்டிருப்போம், ஒரு மொபைல் ஃபோன் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா #SuperTT அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள் ஹீரோஸ். அப்போ தான் நிறைய ஹீரோஸ் இருக்கீங்க, அதில் நமக்கு அந்த எந்த ஹீரோ எந்த பிரைஸை கொடுக்குறதுன்னு ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க ஹீரோவாச்சு இருக்காங்களான்னு செக் பண்ணணும் இல்லையா. கமெண்ட் கூட இல்லைன்னா செக் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து வீடியோஸில் நீங்கள் சூப்பர் டிடின்ற ஹேஷ்டாகை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன ஹீரோஸ், ஓகே தானே? கூகுள் பிக்சல் 9 உடைய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. ரெண்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். பிக்சல் 9 Pro அண்ட் பிக்சல் 9 Pro XL பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? ஹீட் ஆகாமல் இருந்தால் போதும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஜாப் அலர்ட் தமிழ் டெக்கில் இல்லைங்க, TCSல. ஸோ நீங்கள் TCSல ஒரு வேளை ஜாப் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2024 பேட்சில் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒருவேளை BE, BTech, MCA, MSc, MS அப்படின்ற போல் எந்த பேட்சாக இருந்தாலுமே, அதாவது 2024 பேட்சில் நீங்கள் முடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, இதில் எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் இப்போ TCSல அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்கள் லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கேயும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பேக்கேஜ்லேருந்து நிறைய விதமான விஷயங்கள் நல்லா தான் வந்திருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி தான் லாஸ்ட். ஒரு வேளை நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் இப்போ இந்த மாதிரி கோர்ஸ் முடிக்கிறாங்கன்னா அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஜாப் வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் தமிழ் டெக்லையுமே ஜாப் வேகன்சி இருந்தது. ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, எடிட்டிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிராஃபிக் டிசைனில் செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்கிரிப்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்கிரிப்டிங்கில் என்ன பண்ணுவீங்க, என்ன உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஒரு மெயில் போடும் போதே போட்டு அனுப்புங்க இந்த இமெயில் அட்ரஸ்க்கு. சரிங்களா? ஸோ இன்றைய அடேங்கப்பா நியூஸ் அப்படின்னா இதை தான் சொல்வேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளையிங் கார், பறக்கிற கார் ஒன்று நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெக்னிக்ஸில் சொல்லியிருந்தேன். நார்மல் கார் மாதிரி இருக்கும், அது அந்த ஷேப்பெல்லாம் மாறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் மாதிரி பறந்து போகும். நார்மல் ஃபியூல் இன்ஜினில் இது BMW இன்ஜின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு 34 நிமிஷம் பறந்துச்சு. நல்ல ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. இது யூரோப்பியன் கம்பெனி, யூரோப்லலாம் இது நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ இந்த கம்பெனியை சைனா கம்பெனி, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்வது என்பது தெரியவில்லை. பட் 2028க்குள்ளாக இனிமேல் நீங்கள் நிறைய விதமான ஃப்ளையிங் கார்ஸை பார்க்க போகிறீங்க அப்படின்றது போல தான் UK அரசாங்கம் கூட சொல்லியிருந்ததா சொன்னாங்க. பட் சைனா என்ன மும்முரமாக பண்ண போகிறாங்கன்றது தெரியலையே, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளுடைய நண்பர்களே நிறைய பேர் ஏன் ப்ரோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் கவர் பண்ணல அப்படின்றத போல் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் நான் வாங்கி கவர் பண்ணுறதுக்குள்ளே அதுவே ஒரு 10 நாள் டைம் ஆகிடுது. நம்ம அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கி ட்ரை பண்ணோம். வியூஸ் அந்தளவுக்கு போல். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10,000 20,000 கொடுத்து நான் வாங்கி வீடியோ போட்டேன்னா அதில் கொஞ்சமாச்சு ரிட்டர்ன் எடுத்தால் தான் திரும்ப விற்றுட்டு நான் அடுத்த வீடியோ பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல டிவைஸ்ன்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த டிவைஸை நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். பட் எல்லா டிவைஸையும் வாங்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்னோ, இந்த இன்ஃபினிக்ஸ்லாம் வந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக போட்டாலுமே, அப்படி இல்லைனா வாங்குறது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறேன். ஒருவேளை அது ஒர்த் இல்லை எதுக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கிமிக் மட்டும்தான். ஒன்று லைட் எறி விடுவாங்க, இல்லாட்டி பின்பக்கம் ஏதாச்சும் ஒரு கலரை போட்டு விட்டுருவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் மட்டும் கொடுத்துட்டு புதுசு அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹைப்பாக போகிற வரைக்கும் பெருசாக தெரியும். அதனால தான் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். #SuperTT போட்டு
மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓஎம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இனிமேட்டு லேப்டாப்ஸ் எல்லாம் செய்யும் போது கோபைலட்டுக்கு தனியாக ஒரு கீயை கொடுங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது, நீங்களும் கொடுங்கப்பா அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் ட்விட்டரில் கூட கேட்டிருந்தேன் நீங்கள் எந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கூகுள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயோட இன்டெகிரேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போய்கிட்டே இருக்குது. நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 1 வீக்காக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்ததுக்கு இப்போ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் நீங்கள் எதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறீங்க? பிங்கா, டக்டக்கோவா இல்லை கூகுளா? அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, யங் ஹீரோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணி பழகுங்க. யூஸ் பண்ணி நிறைய விதமான விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து ஜாப் இல்லாமலாம் போகாது, ஜாப் இருக்கும். பட் அந்த ஜாப் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐஸை யூஸ் பண்ண கற்றுக்கணவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்றது தான் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் லாஸ்ட் வீக்காக சொல்லியிருந்தேன், இந்த பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விதமான விஷயங்களை வச்சு இன்டெரக்ட்லி உங்களுக்கு மேலே வந்து ஓட்டை வந்து திணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் கம்மிங் வீக்ஸ்லையும் நீங்கள் நிறைய வந்து பார்க்க போகிறீங்க. பாட்காஸ்ட்டு, இன்டர்வியூ அப்படின்ற பேரில் நிறைய சேனலில், நிறைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் வந்து வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உஷாருங்க. ஒரு வேக்கப் கால் மட்டும்தான். யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணுங்கள், பட் யாருக்கு ஓட் பண்ணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுடைய ஓன் ரிசர்ச்சில் அந்த முடிவு வந்து இருக்கணும். எங்கள் அப்பா இவருக்கு பண்ணுவார், தாத்தா இவருக்கு பண்ணுவார்ன்றதை மட்டும் பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் தான் யங் ஜென்ரேஷன்ஸ், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ மேக் இட் கவுண்ட். அதே போல் நிதின் கட்கரி அவர்கள் யார் என்று தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு இந்த டோல் எல்லாம் வந்து இருக்காதுப்பா, போக போக எல்லாம் சேட்டலைட் கனெக்ஷன் பண்ணிடணுன்றது ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அந்த விஷயத்தை பற்றி இன்னொரு தடவை வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூடலாம் கனெக்ட் ஆகாது, டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ வந்து அந்த ரோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட் பண்ணுவோம் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரியல இது எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல் இருக்குது. நீங்கள் பெங்களூர் போனோம்னா கிருஷ்ணகிரி டோல் தான் போகணும். இங்கிறது ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். இப்போ நாங்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு எங்கேயாச்சும் ஒன்று போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி டீமில் ஷூட் பண்ணோம், இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் ஊருக்கு போகணும், சொந்தக்காரங்களை பார்க்க போகணுன்னா கூட டோல்கேட்டில் காசு கட்டிட்டு தான் போகணும். அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க? சத்தியமாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைய டீல் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்துருக்கு. ஒன்று, ஆப்பிள் ஐஃபோன் 14 சீரிஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆஃபர் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஐஃபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் இருக்குது, 25,000 வந்து கிடச்சிருக்கு. இது ஏற்கனவே ஒரு சில டைமில் வந்து இந்த ஆஃபர் வந்துட்டு இருக்கும். பட் இப்போ இந்த ஆஃபர் கரண்ட்லி வந்து அவைலபிள் இருக்குது. செக் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரம் நிறைய விதமான புது படங்கள் வந்து லான்ச் ஆயிருக்கு. பட் Godzilla vs Kong நியூ எம்பரர் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெய்லர்லாம் வந்து இருந்தது. யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா படங்கள் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ரிவ்யூவாக போய் பார்க்குறத விட நம்மளுடைய சூப்பர் டிடி ரிவ்யூஸ் நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? ஸோ இன்றைய ஐயோப்பா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி, 26 வயசு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் டைமில் வேலை போயிடுச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போய் எப்படி கஷ்டப்படுறதோ, ஐயோ மற்றவங்கலாம் கஷ்டப்படுவாங்களே, கஷ்டப்பட்டு உழைக்கணும் போலையே அப்படிலாம் வந்து யோசிச்சிருக்காங்க போல். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் மூவ். பெங்களூர் சிட்டி இஸ் நோன் ஃபார் 3 things. ஃபஸ்ட்டு 2 விஷயம் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிஸ். ஏகப்பட்ட பிஜிஸ் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும், சரிங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஜியில் போய் தங்குறது, பெரிய ரூம் ஒரு 6 பேர் 7 பேர் இந்த மாதிரி இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ஷேரிங்கில். அங்கே போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு பார்த்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இருக்கிற அவங்களுடைய லேப்டாப்ஸ் எல்லாம் அவங்க என்னைக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறது. அதை போய் அவங்க ஊரில் போய் வித்துறது நொய்டாவில். இதே மாதிரி பெங்களூரில் ஒவ்வொரு பிஜியாக வெவ்வேறு லொக்கேஷனில் போயிட்டு தங்கி 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 இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சடனாக ஏதோ ஒரு பிஜிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் போலீஸ் திருவி பார்த்தா இவங்களை பிடிச்சி செக் பண்ணும்போது இவங்க கிட்டத்தட்ட 24 லேப்டாப் இருந்ததான். செக் பண்ணும்போது கேஷ் மட்டும் 15 லட்சத்துக்கிட்ட இருந்ததா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க. திருட்டு வேலை பண்ணால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட வேண்டியது தான். பட் திருட்டு பறி கொடுத்தவங்களுடைய நிலைமை, நம்பி நம்ம கூட தானே வராங்கன்னு சொல்லி நம்புறவங்களுடைய நிலைமை, நம்புறவங்கள மோசம் பண்ணும்போது தான் நார்மலாக நல்லவங்களாக இருக்கவங்க மேலே கூட அந்த நம்பிக்கை போயிடுது. நான் சொல்கிறது சூப்பர் டிடிக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடிங்கப்பா நியூஸ் ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழைய நியூஸ் தான், பட் இருந்தாலுமே தெரிஞ்சுக்கோங்க. நார்த் வெஸ்டர்ன் காலேஜ் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு டாக் உருவாக்கியிருக்காங்க. இந்த டாக் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம், அந்த ரோபோட், ஓகேங்களா. ஸோ இந்த டாக் என்ன பண்ணுன்னா, பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத போல சொல்கிறாங்க. எல்லா விதமான சென்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, நடக்கும்போது அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த டாகை வந்து வடிவமைச்சிருக்காங்களாம். அதுலேயும் குறிப்பாக
என்ன இருக்குது ஏது இருக்குன்னுலாம் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குன்றத போல் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், வேறு லெவல் டெக்னாலஜியில் ஏஐயாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உண்மையாகவே அது தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு எப்போ வந்து பயனுள்ளதாக இருக்கோ அப்போ தான் அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும். அதில் இது ரொம்பவே முக்கியம். பார்வை இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை போக்குற அளவுக்கு அவங்க கூட ஒரு கம்பேனியனாக ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குது தொடர்ந்து அப்படின்னா சூப்பருங்க. இது வந்து சீக்கிரமாக லான்ச் ஆகணும்னு நானும் வந்து ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் வந்து நிறைய பேருக்கு இது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். iPhone 16 பற்றி ஒரு லீக் வந்திருக்கு. இப்போ இந்த வாட்டி இன்னொரு புது பட்டன் ஆட் பண்ண போகிறாங்களா. அந்த பட்டன் எதிரான்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பட்டன் பேர் அதை வச்சுருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜூம் பண்ணலாம். ஏற்கனவே இருந்தது தான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை திரும்ப இப்போ கொண்டு வர போகிறாங்க. இவங்க எடுத்துருந்ததுக்கு அப்புறமாச்சு மற்றவங்க எடுத்துகிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபோட்டோஸ் தான் நம்ம கேமராவில் அதிகமாக எடுக்கிறோம், ஃபோனில் அதிகமாக எடுக்கிறோம். ஸோ இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ், இன்றைக்கான நியூஸ் ஃபுல்லாகவே உங்களை சுற்றி தான் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபோனில் ஒரு வேளை இந்த மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி வந்ததுன்னா உஷாராக இருங்க. தொடர்ந்து நிறைய விதமான ஸ்பேம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு, ஸ்கேமே நடந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் ரீசெட் வந்ததுக்கு அப்புறமாக அஃபிஷியலாக ஆப்பிளுடைய கஸ்டமர் கேர்லேருந்து கால் வர்ற மாதிரி ஒரு கால் வந்து வருது. அதில் உங்களுடைய ஓடிபி சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, நாங்கள் சீக்கிரமாக பிளாக் பண்ணுறது போல் கேட்குறாங்களாம். ஓடிபி சொன்னீங்கன்னா உங்கள் ஆப்பிள் அக்கௌண்ட்டு அஃபிஷியலி ஹேக் ஆகிடும். சொன்னால் ஹேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு யார்கிட்டையுமே அதை சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கிறத வச்சு நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது பரவலாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்கள் மேக்லேயே இருக்கட்டும், அதாவது ஆப்பிளுடைய எக்கோ சிஸ்டமில் எதில் இந்த பிரச்சனை இருந்து எதில் வந்தாலுமே தயவு செஞ்சு யார்கிட்டையுமே உங்கள் ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க. பாஸ்வேர்டு ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஆப்பிள் எக்கோ சிஸ்டமில் இருக்கிறதுல இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம எக்கோ சிஸ்டம் வீடியோவும் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வாரத்தோட கடைசி நியூஸாக ஒரு நியூஸை வந்து சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமான நியூஸ். பல காலங்களாக டெடிகேட்டட் வீடியோலையும் சொல்லிட்டேன், பல டெக் நியூஸ்லையும் வந்து சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன ப்ரோ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, போர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த IPL பெட்டிங்லாம் வந்து பண்ணிட்டுருக்காரு. தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டுருக்காரு, ஒரு 2-3 வருஷமாக. 1.5 கோடி ரூபாய் இதில் வந்து இழந்திருக்காராம். அதில் 85 லட்சம் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்ப கேட்டு நிறைய விதமான டார்ச்சர் நடந்திருக்கு. குடும்பத்துக்குள்ள சண்டை. அண்ட் இவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்து திருந்தவே போகிறதில்லன்றதுனால சூசைடும் வந்து பண்ணியிருக்காரு. போன வாரம் ஒரு நியூஸை சொல்லியிருந்தேன். இந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேம்பிளிங் ஆப்ஸ், இதை பற்றிலாம் ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த மைண்டை வச்சு விளையாடக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து, கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து, நிறைய யூடியூபர்ஸ்லேருந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேங் வேறு இருக்குது. இன்டைரக்ட்லி நம்மளை தாக்குவாங்க, பிரச்சனையே கிடையாது, இது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் உஷாராக இருங்க. உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாரையுமே உஷாராக இருக்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணி மைண்ட் கேம் விளையாடுறேன், மண்ணாங்கட்டியை விளையாடுறேன்னு சொல்லிட்டு யாரையுமே விளையாட வேணான்னு சொல்லு. மேபி இந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஆஷாக இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரியெல்லாம் வந்து உயிரே போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாராச்சும் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு வேளை நான் பேசினது யாருக்காச்சும் கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த அவேர்னஸை மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.